வெல்கம் பேக் டு சாட்ஸ் ரிவ்யூ. அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டே 2. நம்ம இப்போ இருக்கக்கூடிய இடம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பைன் ஃபாரஸ்ட் தான். அடுத்த பிளேஸ் வந்து நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்றது லெட் வி கண்டினியூ. ஸோ அந்த வழியிலே நீங்களும் பாருங்கள். ரோட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குங்க. ஒரு சில இடத்துல குண்டும் குழியுமா இருக்குது, பட் இட்ஸ் ஆல்வேஸ் ஸோ நைஸ். ஸோ அதனால் வாங்க நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன பிளேஸ்ன்றதை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பைன் ஃபாரஸ்ட்லேருந்து கிளம்பி இன்னொரு புராதனமான ரொம்ப புகழ்வாய்ந்த ஒரு லொக்கேஷனுக்கு தான் போக போகிறோம். அண்ட் பைன் ஃபாரஸ்ட் பற்றின வீடியோ பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி பார்ட் 3 போட்டிருக்கேன். மேலே ஐ கார்டு வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா பார்க்கலாம். சரி வாங்க வீடியோ உள்ள போவோம். இப்போ நம்ம போகக்கூடிய இடமானது குணா குகை. பைன் ஃபாரஸ்ட்லேருந்து வெறும் 550 மீட்டர் தொலைவே தான் இது அமைந்திருக்கு. அண்ட் இங்கே கிட்டத்தட்ட 16 பேர் மர்மமான முறையில் இறந்து போயிருக்காங்க. இதில் குறிப்பாக சொல்லணும்னா 21 வயது ஒரு பையனும் அதுக்கப்புறம் ஒரு 16 வயது கொண்ட ஒரு இளைஞனும் இங்கே வந்து இறந்து போயிருக்கிறது ரொம்பவும் அதிர்ச்சிக்கு உள்ளாகக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் இந்த ஒரு குணா குகைக்கு பேய்களின் சமையலறை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேரும் சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே நடந்த அந்த மர்மமான முறையில் நடந்த அந்த இறப்பே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இங்கே பாண்டவர் காலத்தில், அதையும் தாண்டி பாண்டவர் காலம் நான் சொல்கிறது, அந்த ஒரு காலகட்டத்தில் இங்கே சமையல் செஞ்சு வாழ்ந்துருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு ஆதாரம் தான். அதுக்கப்புறமா தான் குணா படம் இந்த இடத்துல எடுத்து, ஸோ இந்த இடம் ரொம்பவும் ஃபேமஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட பல வருஷங்களாக இதை மூடப்பட்டிருந்த ஒரு இடம் இப்போ திரும்ப திறந்துருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம போய் பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போவோம். அவங்களே சொல்ல பார்த்தீங்கன்னா நம்ம குணா கேவ்ஸ் போயிட்டுருக்கோம். பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கே சௌக்கியம். ஆனால் இங்கே மிஸ்டர் ஃபாகுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இருக்குதுன்னு காமிக்கிறேன். குணா குகைக்கு நுழைவதற்கு முன்னதாகவே நுழைவாயிலேயே நபர் ஒருவருக்கு 10 ரூபா நுழைவு கட்டணமாக வசூலிக்கிறாங்க. அண்ட் எங்கள் 3 பேருக்கும் சேர்த்தே இது 30 ரூபா அப்படின்றது தான் நாங்கள் இந்த குகைக்குள்ளே செலவு பண்ணோம். அண்ட் உள்ளே போகும்பொழுதே நிறைய காடுகளும் அந்த வனப்பகுதிக்குள்ளே நடக்கிற ஒரு ஃபீலிங் தான் கொடுத்துச்சு. ரொம்பவும் இயற்கையில் விழுந்து, அதுவும் இந்த மேக கூட்டங்கள் நம்ம கிட்ட வரும்போது ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு பார்க்க. ஸோ அதை தான் நீங்களும் இப்போ பார்ப்பீங்க. மேகங்கள் நடந்தது ரொம்பவும் தொலைவில் இருந்து பார்த்து பார்த்து பழகின எங்களுக்கு ஒரு நிமிடம் பக்கத்தில் பார்க்கும்போது ரொம்பவும் அழகாக இருந்துச்சு. அண்ட் ரொம்பவும் வியப்பாகவும் இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு காட்சி இங்கே மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். இது எதுவும் கிராஃபிக்டோ இல்லை டிசைன்டோ கிடையாது. நீங்கள் பார்க்குற அந்த மேகமூட்டங்கள் எல்லாமே அந்த நிமிஷம் அந்த இடத்துல நடந்த ஒரு லைஃப் ஃபுட்டேஜ் தான். ரொம்பவும் பார்க்க அழகாக இருக்குல்ல. ஸோ எங்களுக்கும் அதே தான் தோணுச்சு. ஒரு நிமிடம் நாங்கள் அங்கேயே நின்று அப்படி வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா அது அவ்வளோ வியப்பாக இருந்தது.
ஐயோண்ணா நம்ம ஜி வராரு. வாங்க ஜி. என்ன இடம் இது? இதுதான் ஜி குணா கேவு. இதாச்சு. ஆமாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபாகாக இருக்கா. நம்ம ஆண்டவர், அதாவது உலக நாயகன் கமலஹாசன் நடித்த படம்ன்றது குணா. ஸோ அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து இங்கே தான் எடுத்திருக்காங்க. இது மனிதர் உணர்ந்து கொள்ள மனிதர் காதல் அல்ல. டைலாக் தவா பேசுனேன். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல. அந்த ஒரு ஷார்ட்ஸ்லாம் வந்து இங்கே தான் எடுத்திருக்காங்க. என்ன பிரச்சனை? பிரச்சனையே நீதானடா. சொல்லு. நீயாடா நண்பே, நீயா நண்பே. ஸோ அங்கே இருக்குது குணா கேவ், அந்த சீன் எடுத்த வியூ பாயிண்ட். அப்படியே அதுக்கப்புறமா அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வியூ பாயிண்ட். மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப்பு தான் ஃபுல்லாமே. அந்த ஒரு ஸ்டெப்ஸ் ஏறி போகிறது உண்மையிலே வேர்த்தான வியூஜி. பார்த்துட்டீங்களா நீங்கள்? பார்த்துட்டீங்களா? அதுதான். ஆனால் இடம் பேர் தெரியாமே வந்து பார்த்துட்டு வந்துருக்கீங்க பாருங்க. அங்கே தான் இருக்கீங்க. ஹே கைஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். அண்ட் வீடியோ எடிட் பண்ண விதம் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கும் போட்டுருங்க. அண்ட் லாஸ்ட் வீடியோ ஷேர் பண்ண ஆதி as well as ஜெகதீஷ் ப்ரோ, ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு தம். ஏன்னா யூடியூப்லேயே நம்ம வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணாத நிலையில் அவங்க கொஞ்சம் ஷேர் பண்ணாங்க. ஸோ நம்ம சேனலில் வீடியோஸ் வியூஸ் ரொம்ப கம்மியாக போகிறதுக்கான காரணம் என்னன்றது எனக்கு தெரியல. அவ்வளோ எஃபர்ட் போட்டுமே பட் ஸ்டில் ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகி நீங்கள் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ வீடியோ மறக்காமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது ஒன்று தான் என்னோட சின்ன ரிக்வெஸ்ட்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் இதோட நான் பேசுகிறத நிப்பாட்டிக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குற ஃபுட்டேஜ் குணா கேவ்லேருந்து டிக்கெட் வாங்கி ஃபுல்லாக நடக்கிற வரைக்கும் பண்ணது. அண்ட் பின்னுன்றவங்க பாருங்கள், இல்லைன்னா இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட பார்ட் 5ல பார்ப்போம். அண்டில் தென் பை ஃப்ரம் சார்ஜ் ரிவ்யூ அண்ட் திஸ் இஸ் சதீஷ் சைனிங் ஆஃப். பை பை, டேக் கேர்.
ஓகே கைஸ், ஸோ இப்போ வந்து குணா கேவ்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்து வந்து இன்னொரு பிளேஸ் தான் போக போகிறோம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க போவோம்.